ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நாடோடி ராம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டு தான். நான் இந்த வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், ப்ளஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக லோடு ஏற்றுறதுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க, அப்படியே பாருங்கள். இல்லை காலைல வந்தோன்னா அவசரத்தில் வந்து வண்டி நிறுத்தம் கூட இல்லை, அதில் லோடு கிடக்கிறோன்னு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. சமையல் செய்யணும். அப்படியே நம்ம டிரைவர் வேலை பார்த்துருக்காரு உள்ள சமையல் வேலை. அப்போ அப்படியே அதே உள்ளே போய் காட்டுற பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். பருப்பு, தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அது சுற்றி உடன் ஃபுல்லாக மூட்டை அடிங்கி கிடக்குது. அளவுக்கு கீழே நம்ம வண்டி பிடிச்சி வச்சுட்டு இப்போ ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றி முடிச்சாச்சு. அது கயிறு கட்ட வேண்டியது தான். பார்த்தீங்களா, கயிறு கட்டுறது காட்ட முடியாது, நானும் டிரைவர் மட்டும் 2 பேரும் தான் கட்ட போகிறோம். நம்ம வீடியோ எடுக்க முடியாது, சரிங்களா? நான் ஏற்றி முடிச்சுட்டு வண்டி கிளம்புறது உங்களுக்கு காட்டுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், கயிறு தரப்பெல்லாம் போட்டாச்சு, கிளம்ப வேண்டியதான். வாங்க கிளம்புவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சூரத்து பக்கம் இருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தெரியுங்களா? மணி 7:45, சாயந்தரம் 8 ஆக போகுது. பார்த்தா 6 மணி மாதிரி தெரியுது. சரி, ஃப்ரீயாக கொடுக்கலான்னா அங்கே போனால் வைக்கிறது அதுக்கு இந்த பண்ணுற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் நவாப்பூரில் இருக்குங்க. நவாப்பூர் ஆடியோவில் பார்த்திங்கன்னா போய் வேபிரிட்ஜ் எடை போடணும். வேபிரிட்ஜ் எடை போட்டு அடுத்து ஆடியோ என்ட்ரி பண்ணணுங்க. அதை என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு 20 வண்டிக்கு மேலே இருக்குதுங்க. 20 வண்டி 25 வண்டி இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த எடை போடுற இடங்க. பார்த்திங்களா, நமக்கு முன்னாடி வந்து ஒரு வண்டி எடை போட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம போகணுங்க. இந்த எடை போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 190 ரூபா கொடுக்கணுங்க. இந்த எடைக்கு கொண்டு போய் ஆடியோட்டு காட்டணுங்க. காட்டினா தான் ஓவர்டன் எட்ஜ், இல்லைன்னா மட்டும்தான் வண்டி வெளியே விடுவாங்க. இந்த ஊர் பார்த்திங்கன்னா மாலைக்கான்னு சொல்லுவாங்க. மாலைக்கான் ஃபர்ஸ்ட் துலே ரோட்லேருந்து வந்து மாலைக்கான் ஜாயின் ஆகிருக்குங்க. மாலைக்கான்லேருந்து லெஃப்டில் நகர் ரோடுங்க, மண்மேடு, அப்புறம் சீரடி, இந்த ரோடுங்க. இதெல்லாம் லெஃப்ட் கட் பண்ணி வந்திருக்குறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மாலைக்கானில் இருக்கோம். மாலைக்கானில் வண்டி சாப்பிட்றதுக்கு நிறுத்தியிருக்கிறேங்க. நான் அங்கேருந்து பரூஜ்லேருந்து வரும்போது லோடு ஏற்றிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வர வீடியோ பண்ண முடியல, ஏன்னா போன வழியை தான் வரோம். இப்போ மாலைக்கானில் சாப்பிட்டு வண்டியெல்லாம் கொஞ்சம் கயிறு லூஸ் ஆகிடுச்சு, அதனால் டைட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. பரூஜ்லேருந்து சூரத்துலேருந்து நேராக நவாப்பூர், அங்கேருந்து அப்படியே துளை இந்த வழியாக வந்திருக்கிறேங்க. துளை வந்து மாலைக்கன் வந்து வந்திருக்கிறேங்க. அடுத்தது மாலைக்கன் வந்து மண்மேடு ரோட்டில் இருக்கோம். அப்படியே அடுத்தது அகமது நகர்,
வழக்கமாக அதே வழி தாங்க, போன வழி தான். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்கள, இந்த பாறைக்கு பேர் தம்ஸ் அப் மவுண்டெயின் சொல்லுவாங்க. நம்ம மனுஷனோட கட்டை வரல மாதிரியே இருக்குங்க, அதனால தான் இந்த பேர். இது வந்து மண்மேட்டில் இருக்குதுங்க இந்த இடங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ தெலுங்கானா பார்டரை தாண்டி கர்நாடகாக்குள்ளே வந்துட்டேங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரைச்சூரில் இருக்குதுங்க. ஆனால் இது என்ன கம்பெனி நாங்கள் சரியாக தெரிலிங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, அதனால தான் நான் சொல்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரைச்சூர் தாண்டிங்க. ரைச்சூர் தாண்டி கர்நாடகா பார்டரும் ஆந்திரா பார்டரும், கர்நாடகா முடிஞ்சு ஆந்திரா பார்டருக்குள்ள என்ட்ரி ஆகிற இடம் இதுதாங்க. இன்னொரு 2-3 கிலோமீட்டருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் ஆந்திராவில் கடப்பாக்கு முன்னாடி கோட்டூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிறேங்க. அங்கே பார்த்திங்கன்னா வண்டிக்கு தண்ணி பிடிச்சிட்டுக்கிறேங்க. இந்த கேனு தான் 10 ரூபாய்ங்க ஒரு கேனு. பார்க்குறீங்க இந்த கடை தாங்க நம்ம பிடிச்சது. இந்த மாதிரி மெயின் ரோடு நிறைய பக்கம் கடை இருக்குதுங்க. ஆந்திராக்குள்ளே மகாராஷ்டிராக்குள்ளெல்லாம் லாரியில் போகிற பக்கம் வச்சுருக்குறாங்க. இங்கே தண்ணி நல்லா இருக்குங்க. இந்த பக்கம் நிறைய பக்கம் பிடிப்பேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் சென்னையில் இருக்கோம். சென்னைக்கு முன்னாடி பெரியபாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 6 மதியம் 12 மணி. இன்றைக்கி காலை தான் வந்தாங்க. ஒரு 10 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்தோம். நைட்டு தான் டெலிவரி. ஏன்னா சென்னை சிட்டிக்குள்ளே பகலில் வர முடியாது. நைட்டு ஒரு மணிக்கு மேலே தான் போவாங்க. போய் அங்கே தான் அன்லோடெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் காட்டுறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்க போகுது. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நம்ம போன வீடியோ சென்னை டு குஜராத் போனது, பரோடா போனது பாகமாக வந்திருக்கோம். இது அந்த மாதிரி இருக்காது, ஏன்னா அதே ரூட்டில் தான் வந்திருக்கோம். அதனால் இதுவுமே இது அது மாதிரி போகலான்னு பார்த்தேன். சரி, ஏன் போன ரூட்டே காட்டணும் அப்படின்னு கூட விட்டுட்டேங்க. அதுவாக வர வழியில் நிறைய பிரச்சனை, அதெல்லாம் இது எடுக்க முடியல. நான் அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போய் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டுங்க. வண்டியில் சுத்தம் பண்ணணும், குளிச்சுட்டு நான் சொல்கிறேங்க. இப்போ தான் சமையல் செஞ்சு முடித்தோம். அது பார்த்துருப்பீங்க, சேமியா செஞ்சேங்க. அது கொஞ்சம் அவசரத்துக்கு செஞ்சு சாப்பிட்டோம். நைட்டு சாப்பாடு செய்யணும். நைட்டு தான் சென்னை சிட்டிக்குள்ளே கிளம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். வந்துட்டு மிச்சத்தை நான் பேசலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. எல்லாம் ஃப்ரெஷ் ஆகியாச்சு. வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரே பனியிலோடய இருக்கிறானே அப்படின்னு நினைப்பீங்க. யூனிஃபார்ம் போட மாட்டாங்களான்னு. போடுவாங்க, அது ஏதோ டைம் தான் போடுவோம். வண்டியெல்லாம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா போட முடியாதுங்கன்னா உள்ளே அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு கொதிக்கும் வண்டியெல்லாம். பரவாயில்ல, ஹீட்டு வேறு அவ்வளோ வேர்த்து கொட்டும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நாங்களாம் அவ்வளோ அழுக்காக இருந்திருப்போம். சம்டைம்ஸ் அந்த ஒரே ஸ்வெட்டிங்கோடு தான் அப்படியே பேசியிருப்பேன். சரி, நம்ம மேட்ருக்கு வரலாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் லோடெல்லாம் ஏற்றிட்டு வந்துட்டேங்க. வந்துட்டு இருக்கும்போது நம்ம குஜராத் பார்டர்லாம் முடிஞ்சு ஒரு 10-15 மணி நேரம் ஆயிருக்குங்க. நாங்கள் வழக்கம்போல் வந்து பங்க்லாம் வந்து நாங்கள் டீசல் போன இதில் சொல்லியிருப்பேங்க. டீசல் அடிக்கிற பங்க்கு நவாப்பூர் சொல்லியிருப்பேங்க. அங்கே அடிச்சுட்டு வந்து துலே அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க. அது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா
மகாராஷ்டிராக்குள்ளே இருக்குங்க, துலேங்கிற ஊர். அங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் தருவாங்க. மகாராஷ்டிரா நிறையா பக்கம் நிறுத்தி இந்த போலீஸ்காரங்க டோக்கன் தருவாங்க. உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் அது எதுக்கு தராங்கன்ட்டு. அதில் பார்க்காதீங்க, இதுலேயும் சொல்கிறேன். அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா இந்த எப்போவுமே 100 ரூபா கொடுத்துட்டு 200 ரூபா கொடுத்துட்டு போயிடுவாங்க நிறைய பக்கம். அதுனா அந்த டோக்கன் வச்சு 1 மாதத்துக்கு ஓட்டலாங்க. 100 ரூபா தான் டோக்கனு. மகாராஷ்டிராக்குள்ள எங்கே போனாலும் அதே 100 ரூபா தாங்க. அதில் என்னடா பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டு நாங்கள் ஒரு 5 வண்டி வந்துட்டு வந்தோங்க, கம்பெனி வண்டி. அப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து குறுக்காட்டி டோக்கன் தான் நாங்கள் 100 ரூபா கொடுத்தோங்க, ஏற்றுக்கல. அது என்ன காரணம்னா 400 ரூபா கொடு அப்படின்னாங்க. 400 500 ரூபா கொடுன்னாங்க. நாங்கள் இல்லை எல்லா பக்கமே 100 தான் அப்படின்னாங்க. எங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாதுங்க, எனக்காகட்டும் என்னோட கோ டிரைவராகட்டும். அப்புறம் கம்பெனி டிரைவர் அண்ணா இருக்கார், அவர் நல்லா சூப்பராக ஹிந்தி பேசுவாருங்க. அவங்கெல்லாம் பேசி அங்கேயே ஒரே ஒரு 6 மணி நேரம் சண்டையே ஆகிடுச்சுங்க, பெரிய பிரச்சனையாகிடுச்சுங்க. அது என்னன்ட்டுனா இன்னொரு வண்டி வந்துச்சுங்க, அது நம்ம தமிழ்நாட்டு வண்டி தான். அவங்க வந்து கேட்டோன்னே 400 ரூபா கொடுக்கணுன்னா அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே 500 ரூபாய் நீட்டி கொடுத்துட்டு 100 ரூபாய் சில்லற வாங்கிட்டு 400 ரூபாய் டோக்கன் போட்டார். அதில் வந்ததான் பிரச்சனைங்க. அவன்லாம் கொடுத்துட்டு போகிறான் தமிழ்நாட்டு டிரைவர் அப்படின்னு ஹிந்தியில் அவர் பேசுகிறாரு. தமிழ்நாட்டு டிரைவர் கொடுத்துட்டு போகிறாப்புல உங்களுக்குலாம் கொடுக்குறேன்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு மூங்கல் தடி ஒன்று வச்சுக்கிறாங்க, அது அவ்வளோ பெருசு இருக்குது, பச்சை மூங்கலுங்க. அது எந்த சைஸுன்னா பாருங்கள், இந்த பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நான் கீழே பிடிக்கிறது இந்த அளவுக்கு இருக்குது, இந்த மேலே பிடிச்சா பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது, இந்த அளவுக்கு இருக்குதுங்க பச்சை மூங்கில். அதை வச்சு அடிக்கிறதுக்கு வராங்க. வண்டியை பிடிச்சி அடின்னு அடித்தாங்க. வண்டியை பிடிச்ச சைட்லலாம் டோர் அடித்து அதை அடிச்சுங்க, பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு டிரைவர் இருந்தனால, கம்பெனி டிரைவர் இருந்தனால அவர் பேசி சமாளித்து கடைசியில் 200 ரூபாங்க, 100 ரூபா டோக்கனை 200 ரூபாய்க்கு போட்டு வாங்கிட்டு வந்துருக்குறேங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது. இங்கேருந்து இவ்வளோ நார்த்தெலாம் போகிறாங்க. நாங்கள் இதுக்குள்ளே குஜராத் மட்டும் இவ்வளோ தூரம் போய்ட்டு வரோம். இதுக்கு தாண்டி நிறைய பக்கம் போகிறவங்களாம் இருக்கிறாங்க, ஒரிசா அசாமெல்லாம் போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அங்கே வந்து இன்னும் எவ்வளோ நடக்குதுங்க. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இதுதான் டிரைவருக்கு நடக்குது. எச்சா கொடுத்தா ஓனருக்கு சங்கட்டங்க, என்னோட எச்சா கொடுத்துட்டு வந்துட்டுன்னு அது பேசுவாப்பில். நிறைய இருக்குதுங்க. இப்போ இது மட்டும் இல்லை, வழியில் இந்த தொலைன்ட்டுலாம் வழிப்பறி நிறைய இருக்குதுங்க. அது நிறைய வீடியோ சொல்லிட்டேன், அது போச்சு அங்கே நடக்கும். இது வந்து ரெகுலராக நடக்கிறதாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு வந்தேன். நான் அந்த அன்னைக்கு நாங்கள் கம்பெனி வண்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு ஹிந்தி தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நாங்களும் ஒன்றா நாங்கள் கேட்ட காசை நான் கொடுத்துருக்கணும். கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு அடி விழுந்திருக்கும். ஏன்னா ஓங்கிட்டாங்க அடிக்கிறதுக்கு. இப்போ அவரவே நான் ஹிந்தி பேச தெரிஞ்ச டிரைவரையே, நம்ம தமிழ்நாடு டிரைவரு அவரவே அடிக்கிறதுக்கு வந்துங்க. அவர் அந்தளவுக்கு அவர் எதிர்த்து பேசினாருங்க. அந்த விதத்தில் அவர் கொஞ்சம் கூட அசையவே இல்லை, பயக்கவும் இல்லை. அப்புறம் எங்களை வந்து கேட்டு ஃபைல் எடுத்து கொடு, லைசன்ஸ் எடுத்து கொடுன்னு கேட்டாங்க. அவர் கேட்டார், அந்த டிரைவர் லைசன்ஸ் எல்லாம் இவ்வளோ தூரம் ஓட்டுறதுக்கு வருவாங்களா, அவ்வளோ வண்டி தருவாங்களா அவை கேட்டு. அப்புறம் ஃபைலெல்லாம் கொடுத்தோம்னா வாங்கி வச்சுக்குவாங்க, அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. அப்புறம் அவன் கேட்குற காசு கொடுத்தாகணும், 1000 1500 மாதிரி கொடுத்தாகணும். இவ்வளோ பிரச்சனைலாம் ஆயிருக்குதுங்க. டிரைவரோட வாழ்க்கையே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து போயிட்டு ஒரு நார்த் சைடு போயிட்டு வரணும்னா வந்தால் தான் நெசங்க. இங்கேருந்து கிளம்புறேன்னு பார்த்தீங்களா, ஊர்லேருந்து போகிறது தாங்க டிரைவர் பொழப்புங்கிறது அதுதானுங்க. போயிட்டு வந்தால் தான் நெசங்க வீட்டுக்கு, அவ்வளோதான். போனால் போகிறான், வந்தால் இப்போ வரான்னு தெரில, வரும்போது தான் வீட்டுக்குங்க. இதான் வாழ்க்கைங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் டிரைவர் பற்றி. இன்னும் நிறைய பேர் டிரைவர்னால் ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க, தப்பாக நினைப்பாங்க, அப்படி இப்படின்ட்டுலாம். அவங்க இப்போல்லாம் அந்த மாதிரி யாரும் இல்லைங்க. நீங்கள் கேட்கலாம் நினைக்கிற அளவுக்கு டிரைவர்கள் யாருமே இல்லைங்க, எல்லாமே மாறிடுச்சுங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் மாறுங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. இந்த வீடியோ முடிஞ்சுதுங்க. இது வந்து ஒரே பார்ட்டாக தான் போட்டிருப்பேன். பரோஜ்லேருந்து இங்கே வந்தது, சென்னை வந்தது. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றா பார்ட் 2 மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். சென்னையிலேருந்து மறுபடியும் அங்கே தான் போவோம். ரெகுலராக இந்த ரூட் தான் ஓட்ட போகிறேங்க. இல்லைன்னா அங்கேருந்து நாங்கள் போகிறது ஒரே ட்ரிப்பு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்ன நடக்குது அதை மட்டுமே போடலாம். உங்களுக்கு பார்ட் 1 அதே போன ரூட்டிவே போட்டிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லைங்க, பார்த்துட்டே இருக்கிறோமே அப்படின்ட்டு உங்களுக்கு போர் அடிக்கும். நான் அதே ரூட்டில் போனால் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்தால் எனக்கு எது ஒன்று உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா, அந்த டைமில் தோணுச்சுன்னா இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் பேசிக்கிறேங்க. இப்போ டைரெக்டாக பேசுகிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசிக்கிறேன். இல்லாட்டி ஒரு வீடியோ ஒரு ரூட்டில் ஒரு 5 நிமிஷம் ஒரு வீடியோ எடுத்து அந்த ஓட விட்டு அப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகேங்களா? See you friends. Tata.